எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நீங்க பிரச்சனை வரும்போது துக்கப்பட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசி ஆவியானவரை துக்கப்படுத்தினா ஒரு நாளும் ஆறுதல் பெற முடியாது. அதனால தான் வசனத்தை விட்டுறாதீங்க, இரண்டாவது விசுவாசத்தை விட்டுறாதீங்க, மூணாவது பரிசுத்த ஆவியின் வல்லமையை விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்படின்னா நம்ம அவரை துக்கப்படுத்திடக்கூடாதே. எப்போதும் ஆவியானவருக்கு நீங்க அவரை துக்கப்படுத்தாம பார்த்துக்கோங்க. அவர் உங்களுக்குள்ள பேசுவதற்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கும் இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க அதை உணர்ந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்முடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை சரிப்படுத்துகிறவர். இன்னைக்கும் ஒருவேளை ஆவியானவரை குறித்த அறிவில்லாமல், ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை தெரியாமல் புரியாமல் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தா, இன்னைக்கு உங்கள் துக்கத்தில் வெளியே போயிடாதீங்க, ஆவியானவரை விட்டு விலகிறாதீங்க. ஆவியானவரோடு கூட இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஒரு ஆறுதலை அவர் நமக்கு தருவார்.